கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் போது நம்முடைய உள்ளம் மகிழ்ந்து அவரோடு நாம் பயணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பு செய்கிறார். அவருடைய வார்த்தை கொண்டு நமக்கு எல்லா விதத்திலையுமே ஆசீர்வாதத்தை தருகிறார். அதுதான் நாம் முதல்ல பார்க்க வேண்டும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். தேவன் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வந்து அவர் வார்த்தையை கொடுக்கிறார். மனிதனுக்கு மிக முக்கியமானது நல்ல வார்த்தை. பாருங்கள், யாராவது உடம்பு சரியில்லாமல் போனீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசணும். குணமாயிருப்பா, கவலைப்படாத, நல்லா இருப்பா, அவனுக்கு ஒரு கூட இருக்காது, கர்த்தர் கூட இருக்காரு. இப்படி வார்த்தைகளை பேசும் பொழுது அவனுக்கு நல்லா ஒரு கம்பீரம் கொடுக்கும். இல்லை, என்னப்பா நீ இப்படி இருக்கா, உனக்கு வேறு இப்படி ஆகிட்டே, இதாகிட்டே, அதாகிட்டே, நீ நானும் யோசிக்கவே இல்லை, உனக்கு இப்படி ஆகி போச்சு, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நோய் வரவே கூடாது, இப்படிலாம் இருக்குது, இது ரொம்ப மோசமான நோயிலா அப்படின்னு சொன்னால் அவங்க இருக்குதும் அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்கும், அதுவும் இழந்துருவோம். ஆனால் வார்த்தை வந்து அவங்கள உயிர்ப்பிக்கணும். இன்றைக்கி இருந்த நிலைமையிலேருந்து என்ன கொண்டு போகணும் அப்படின்னா வார்த்தை தான். அப்படி தானே பிள்ளைகளும் அப்படி தான். பிள்ளைகிட்டே நம்ம குடும்பத்தில் நீ இன்னைக்கு மார்க் எடுக்கிற, இவ்வளோ எடுக்கிற, நீ இன்னும் அதிகமாக உன்னால் எடுக்க முடியும் அப்படி சொல்லணும். இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஒரு டிமோட்டிவேட். என்ன அப்பா நம்ம இப்படி சொல்லார், அந்த பிள்ளையை பார்த்து கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க, அவங்க எடுக்காங்க, இவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இன்றைக்கி 50க்கு 45 எடுத்திங்கன்னா நீ 46 எடுக்க முடியும் அப்படி சொல்லணும். ஒவ்வொரு மார்க்காக அவனை கூட்டி கொண்டு அவனுடைய வாழ்க்கையின் ஒரு லெக்கை கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா அவனுடைய எண்ணத்தில் தவறான ஒரு கருத்து உள்ள பதிஞ்சிடும். ஆகையால் நீங்கள் என்ன பண்ணணும், வார்த்தையை கொண்டு நீங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பில்ட் பண்ணணும். அதான் தேவன் உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு பில்ட் பண்ணார். எப்படி பாருங்கள், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். இப்போ நீங்கள் தேவனிடத்தில் வைக்கிறீங்க, அந்த விண்ணப்பம் எதனால் சரிதான். தேவன் சொல்ல, நான் கேட்டேன். உன் கண்ணீரை கண்டேன், நீ கலங்குகிறாய், இது எனக்கு வேணும், இது செய்யணும், நான் முன்னேறணும் அப்படின்னு. ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ள ஒரு விதை, அதாவது ஒரு விதை எப்படி பூமியில் போட்ட உடனே அது தண்ணி பாய்ச்ச உடனே அது முளைச்சி அப்படி வெளியே கொண்டு கனி கொடுத்து மரங்களாக ஆகி எப்படிலாம் கொண்டு வருது, அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். தேவனும் அப்படி தான் உங்களுக்குள்ள ஒரு விதை போல் வச்சுருக்காரு. நீங்கள் ஏதாட்டு செய்யணும். நான் தேவனோட பேசுகிறீங்க, அதை விண்ணப்பம் வைக்கிறீங்க, கண்ணீர் விட்டு தேவனோட நீங்கள் பேசுகிறீங்க, இதெல்லாம் கேட்குறீங்க பாருங்கள். இதெல்லாம் கேட்ட உடனே நீங்கள் ஒரு ஒரு முயற்சிக்கு வரீங்க இல்லையா. சிலவங்க ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தேவனுடைய என்ன வாழ்க்கை, நம்ம இவ்வளோ தான் படிச்சிருக்கோம், இவ்வளோ தான் செஞ்சுருக்கோம், என்ன அப்படின்னு இல்லை. தேவனோடு நீங்கள் ஒரு அன்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முன்னேறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் தேவனிடத்தில் தேடுறீங்க. அதான் பார்க்குறாரு எந்த விதம் முன்னேறி செல்கிறது, அதாவது இந்த வாழ்க்கையில் எப்படி அது கனி கொடுக்க அவன் விரும்புகிறான் என்று சொல்லி தேவனுடைய விருப்பத்தை காண்கிறார், விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். பாருங்கள், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை குணமாக்குவேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன், என்னுடைய ஐஸ்வர்யத்தினால் உன்னுடைய குடும்பத்தை நிறைவாக்குவேன். இப்படி அநேக வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறார். வாக்கு தத்துவம் மாதிரி நீங்கள் நினச்சாங்களா, வார்த்தையை கொண்டு அவர் சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் சொல்கிறார் குணமாக்குவேன். அதான் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன், ஹாஸ்பிட்டல் போனால் குணமாக்குற வார்த்தையாக பேசணும். தேவன் சொல்ல, நீ விண்ணப்பம் வச்சாப்பா எல்லாம் செஞ்சான், அதே இதை நான் கேட்டு அதை நான் செய்வேன் என்று சொன்ன உடனே நம்மளுடைய உள்ள எப்படி பார்த்தீங்களா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் தேவனிடத்தில் ஒரு விண்ணப்பம் வைக்க உங்களுக்கு கிடச்சுன்னா எவ்வளோ நன்றியாக இருக்கும். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகள் 1000 விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு இப்பொழுதும் நான் ஒன்று கேட்டேன், மீது எனக்கு தந்தீர். என் மேல் ஆசீர்வாத மழையை பொழிந்து தந்தீர், எனக்கு கொடுக்குற ஒரு மனப்பான்மை தந்தீர், அதற்கு நன்றி. மற்றவர்களுக்கு ஒரு அன்பாக மற்ற உதவி செய்யக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. கையை இப்படி வைக்காமல் கையை இப்படி நீட்டி கொடுக்கறதுக்கான ஒரு அறிவை ஞானத்தை கொடுத்து அதற்காக நன்றி. இதெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து நம்முடைய ஞானத்தை எல்லாத்தையும் கொடுத்து புத்தி செலவு கெட்ட புத்திகளை எல்லாம் நீக்கி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிறார். எல்லாத்தையுமே எல்லா விஷயத்திலையுமே அவர் குணமாக்கி உங்களை வாழ வைக்கிறார். இந்த தேவன் பாருங்கள், நாம் விண்ணப்பத்தை வைத்த உடனே அவர் நமக்குடைய கூடவே வந்து கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார். அவர் கூட வந்து என்ன பண்ணுறாரு, என்ன உங்களை அவருடைய வார்த்தையை கொண்டு உங்களை குணமாக்குகிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.